வணக்கம். நம்ம லைஃப்ல ஒன்று வாழ்வு சுகமா துக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகம் துக்கம் இதெல்லாம் தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புண்ணிய பலன். புண்ணியம்ங்கிறது என்னன்னா, கடவுளுக்கு சேவை செய்யறது தான் புண்ணியம் கிடையாது. ஒரு மனைவி கணவனுக்கு சேவை பண்றது, ஒரு குழந்தை தாய்க்கு சேவை பண்றது, ஸோ வாழ்க்கையில எத்தனையோ இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி பல சத்கர்மாக்கள் தான். அது அருள்னு சொல்லலாம், சத்கர்மாக்கள் சொல்லலாம். இதுதான் ஒரு மனுஷனை அவனுக்கு லைஃப்ல எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கொடுக்குது. இப்போ உங்க லைஃப்ல திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பிசினஸ் கோர் கணக்குல லாபம் கிடைக்குதாலும் உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்கு, கடவுளுடைய அருள் இருக்குன்னு தான் சொல்லுவோம். திடீர்னு உங்களுக்கு 1 கோடி நஷ்டம் இருச்சோ என்ன சொல்லுவோம்? நம்ம செஞ்ச பாவம், நம்மளுடைய கர்மா, இல்லை அந்த இறைவன் அருள் கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்ப லைஃப்ல எல்லா விதமான சத்கர்மாக்களும் இருந்தாதான் இயங்குது. நம்ம கருவுல தாயோடைய கருவா இருந்து அந்த 10 மாதங்கள்ல நம்மளுக்கு எந்த குறை இல்லாம பேபியா வெளியில வர்றதுக்கு கூட அவருடைய அருளும் புண்ணியமும் நம்மளுக்கு இருக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்ட் நம்ம நடக்கிறோம், இன்னைக்கு நம்ம தூங்குறோம், நாளைக்கு எந்திரிக்கிறோம்னா ஒரு புண்ணியம் வேணும். எத்தனையோ பேர் தூங்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாங்க. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கார்ல விபத்துல ஆக்சிடென்ட்ல நம்மளை விட்டு போயிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்மள நடக்காம இருக்கணும். நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகள் கூட இல்லாம ஆனந்தமா இருக்குன்னா நம்மளுக்கு சத்கர்மா அப்படிங்கிறது மழை போல இருக்கணும். நீங்க பார்ப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, லாபம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பண்ணலாம் அது பண்ணலாம், கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி சாமியை வேண்டி மனதார அதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது நஷ்டமாகும். இவங்க எதுவுமே கும்பிட மாட்டாங்க, ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அனுகிரகம் வரும். இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம பல விதங்கள்ல அந்த சத்கர்மாவை சேர்க்கிறோம் இல்லையா? புண்ணியம்ங்கிறது நம்ம நல்லது செய்யற மூலமா வர்றது. இந்த சத்கர்மா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜாதகம் கூட தோத்து போயிடும். ஆனா இந்த சத்கர்மா குறைய ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு ஐஸ்வர்ய பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்குள்ள பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ அப்போ இந்த சத்கர்மா எதனால குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அதிகமான சத்கர்மா நம்ம கிட்ட இழக்க நம்மளுக்கு லைஃப்ல நஷ்டங்களும் ஒரு பிரேக் டவுன் ஸ்டேட் தான் கிடைக்கும். எதுல பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் ஸ்பீச், தேவையில்லாம பேசுறோம் பார்த்தீங்களா? இந்த நம்பர் 1 தேவையில்லாம நம்ம ஏதாவது தேவையில்லாம பேசுறோம். யாரை பத்தியோ, கவர்மெண்ட் பத்தியோ, ஒரு செக்ஷார் பத்தியோ, இல்லை சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஃபேமிலி பத்தியோ, அவங்க வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அதை தேவையில்லாம ½ ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அதை ஒரு ஆர்கியூமெண்டா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவீங்க. அதனால உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறது உங்க மைண்டுக்கு தெரியும். ஆனா அது பேசும்போது ஒரு சுகம் கிடைக்குது. அடுத்த ஃபேமிலியை பத்தி பேசும்போது, அவங்க லைஃப்ல ஏதோ கஷ்டப்படுறதோ இல்லை வேற ஏதோ அவமானப்பட்டியோ அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க மழை போல சேர்த்து வச்சிருக்கீங்களே இந்த சத்கர்மா, இதெல்லாம் வேகமா குறையும். 2வது புறம் பேசுதல். இன்னொரு ஃபேமிலி பத்தி புறம் பேசும்போதும் நம்மளுக்கு அந்த எதிர்மறையான சூழல்கள் வரும். 3வது உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது காயப்படுத்துனீங்கனாலும் இந்த சத்கர்மா குறையும். தப்பு இல்லையோ, நீங்க யாரையோ ஒரு பேச்சு பேசி அவங்களுக்கு வெளியில தெரியாது, நீங்க அவங்களுடைய உருவத்தை கேலி பண்ணியிருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை கேலி பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாத சொல்லியிருக்கலாம். நீங்க பேசுற பேச்சிலும் போது அவங்க உள்ள ஹட் ஆயிட்டாங்கனாலே முடிஞ்சிருச்சு. உங்களுடைய சத்கர்மா இத்தனை % குறைஞ்சிரும். அப்ப லைஃப்ல கொலை பண்ணி திருட பண்ணி ஒரு பல குடும்பத்தை அழிச்சாதான் பாவம்னு நினைக்கிறீங்க. அதை விட வேகமா உங்களுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் ஸ்வாகாகும், புண்ணிய பலன்கள்லாம் குறையும். இந்த தேவையில்லாத பேச்சுக்களும் இல்லை இந்த புறம் பேசுதலாலும் இல்லை ஒண்ணுமே ஆகாத விஷயத்த ஒரு கிரியேட் பண்ணி பேசுறதும், உருவகப்படுத்தி பேசுறதும், மற்றவங்களை காயப்படுத்துறதும், இந்த மாதிரி சம்பவங்களால தான் நம்ம லைஃப்ல மழை போல வச்சுட்டு இந்த புண்ணியா பலன்களை நம்மளை விட்டு போகுது. அப்ப நீங்க நினைக்கலாம், என்னோட பையன் கல்யாணத்துக்காக, எனக்கு ஒரு வீடு வேணுக்காக, என் பொண்ணு புத்திர பாக்கியத்துக்காக இத்தனை யாகம் பண்ணேன், இத்தனை பூஜை பண்ணேன், இவ்வளோ அன்னதானம் பண்ணேன், பசுதானம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், ஏன் எனக்கு கடவுள் கொடுக்கல, ஏன் அந்த புண்ணியம் எனக்கு இயங்கலன்னு கேட்டீங்கன்னா உங்களை செக் பண்ணி பார்த்தா தெரியும். எத்தனை அன்வான்ட் ஸ்பீச் பேசியிருப்பீங்க, எத்தனை குடும்பத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேரை வார்த்தைகளால காயப்படுத்தியிருப்பீங்க,
பண்ணியிருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் அதை நீங்கள் ரியலைசேஷன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அங்கே கர்ம விமோச்சனம் நடக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் செஞ்ச எல்லா புண்ணியம் மலை ஏறி கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்தா கூட அந்த புண்ணியமெல்லாம் ஓட்ட பாத்திரத்தில் விழுந்து அனுகிரகம், ஓட்ட பாத்திரத்தில் அனுகிரகம் விழுந்தால் நம்ம அதை யூஸ் ஆகுமா? அங்கேருந்து கொண்டு வரும்போது அது ஒன்றுமே இருக்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த சத்கர்மா இருந்தால் மட்டும்தான் லைஃபே டேக் ஓவர் ஆகும். ஸோ அப்போ சத்கர்மா எங்கன்னா நம்ம இந்த குவாலிட்டியில் இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த மாதிரி புறம் பேசுறது, மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் அதெல்லாம் படுத்தியிருந்தாலும் இன்னையிலிருந்து இப்படிதான் நான் இருப்பேன்னு ஒரு கொள்கையோட ஒரு 21 நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு எதையுமே தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வேணான்னு 21 டேஸ் கழிச்சு உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். இட்ஸ் 100% கேரண்டி. எத்தனையோ க்ரோர் கணக்கில் கடன். ஸோ எத்தனையோ பேர் இந்த லா கொடுத்து இந்த ரூல்ஸ் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எத்தனையோ ஹோமம் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ பூஜை பண்ணிட்டீங்க, ஒரு லட்சக்கணக்கில் நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் செய்யறேன், இதை மட்டும் பண்ணுங்க. ஒரு 48 டேஸ் பண்ணாங்க. மிராக்கள் மேல மிராக்கள் அவங்க லைஃப்ல அற்புதங்களா நடந்துச்சு. ஸோ உங்க லைஃப்லையும் அற்புதங்களும் நடக்க நீங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா சூழல்களும் மாறி ரொம்ப ஆனந்தமா இருக்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. अंतर्यामी